வெல்கம் பேக் டு மை சேனல் செலிஷல்ஜி. நம்ம இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பர்கண்டி ஐ லுக் வித் நியூ லிப் தான் பார்க்க போகிறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் வச்ச சாரீக்கு நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கல் லுக்காக. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹெவி ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு லுக். கண்டிப்பாக எல்லாரும் பொங்கலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் பான்ஸ் சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இது நான் புதுசாக இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இல்லை, பட் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. பட் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா வந்து நான் ஃபேஸ்லேருந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த த்ரிவேதா குங்குமதி ஆயில் எடுத்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் என்னோட பாமில் எடுத்துக்கிறேன். நல்லா வார்ம் பண்ணி ஃபேஸில் வந்து பேட் பண்ணிக்கிறேன். பேட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது ப்ரைமராக எனக்கு ஒர்க் ஆகும். நான் ப்ரைமர் எக்ஸ்ட்ரா எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு இதுவே எனக்கு போதும். ஸோ நல்லா பேட் பண்ணிங்கன்னா ஸ்கின்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகும். இப்போ ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் ஐ மேக்கப் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஐ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கிற ஐப்ரோஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். நான் 8 ஜெல்லாக நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு இதை வரைகிறேன். ஸோ என் ஸ்காரை எப்போவுமே நான் ஃபில் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அதனால். இப்போ வெட் அண்ட் வால் கன்சீலர் இன் ஷேட் லைட் மீடியம் பீஜ்னு நினைக்கிறேன். இது எடுத்து என்னோட அலிட்ஸை வந்து நான் இப்போ கன்சீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா அலிட்ஸில் பிக்மெண்டேஷன் இருக்கனால வந்து கலர்ஸ் வந்து பாப் ஆகாது டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்ணேன். இப்போ ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் ஐஷேடோ கலர் எடுத்து அந்த கன்சீலரை செட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஐஷேடோ பேலட்லேயும் ஒயிட் கலர் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் கன்சீலர் உங்களுக்கு. இப்போது இந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் சம்திங் ஒரு ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோடய க்ரீஸில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கலர் டெபாசிட் தான் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் உங்கள் எல்லா இடத்துக்கும் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ்னால் கலர் அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கிளம்ஸி ஆகாது. இப்போ இந்த மரூன் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் கேடுக்கு கீழே அப்ளை பண்ணுறேன். க்ரீஸில் அப்ளை பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ இது வின் வைப்பர் மோஷன் சொல்லுவாங்க. கலர் பில்டப் ஆகிற வரைக்கும் இந்த வின் வைப்பர் மோஷன் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னர் கார்னர்லேயும் அந்த கலர் வந்து இழுத்துக்கிறேன். ஐ மீன் அவுட்டர் கார்னர் ஆக்சுவலி, சாரி. இப்போ வந்து நான் வெட் அண்ட் வால் கன்சீலர் திருப்பி அதே கன்சீலர் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐலட்ஸில் ஒரு கட் க்ரீஸ் மாதிரி வரைய போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம போட கிளிட்டர் ஐஷேடோ வந்து ரொம்ப அழகாக பாப் ஆகும். ஸோ டைம் எடுத்து பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கலர் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐலிட்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இது மாதிரி குட்டி ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அப்போ தான் ப்ரிசஸாக அப்ளை பண்ண முடியும் ஐலிட்ஸில். ஸோ க்ரீஸ்க்கு மேலே போயிடாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் டைம் எடுத்தே பண்ணுங்கள் இதை. இப்போ திருப்பி அதே ஒயிட் ஐ ஷேடோவை வந்து இந்த கன்சீலர் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த பர்கண்டி ஃபால்ட் ஐ ஷேடோ எடுத்து, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர், ரொம்ப பிக்மெண்டடான ஒரு கலர். ஸோ இந்த ஃபால் ஐஷேடோ எடுத்து நான் அப்ளை பண்ண அந்த கன்சீலருக்கு மேலே வந்து டேப் பண்ணிக்கிறேன் அதே குட்டி ப்ரஷ் வச்சு. திருப்பி அதே மெரூன் ஷேட் எடுத்து அவுட்டர் வீல வந்து நான் வந்து அந்த அவுட்டர் வீயும் அந்த ஐலிட்ஸில் இருக்கிறது பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஏன்னா அப்போ தான் ஹாஷாக இருக்காது. ஸோ 2 ஐஸும் நான் அது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு ஓவராலாக எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா ஹாஷாக இருக்கக்கூடாது அதுக்காக. இப்போ NYB கோல் பென்சில் எடுத்து என்னோடய லேஷ் லைனை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னர் லேஷ் லைன்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன், வெளியும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் பார்க்க கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் எனக்கு ட்ராமாட்டிக்காக விங்லன் எல்லாம் வரையில. இப்போது இந்த ப்ரௌன் கலர் ஷேட் அதே மெரூன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ப்ளூ ஹெவன் கோல் பென்சில் இன் ஷேட் க்ரீன். ஸோ என்னோடய சாரியில் வந்து பார்டர் லைட்டாக க்ரீன் கலர் வருது. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து இந்த க்ரீன் ஐ பென்சில் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி டீல் க்ரீன் இது. ஸோ ஐ லுக் பார்க்க இன்னும் ப்ரைட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ Maybelline sensational mascara எடுத்து என் லேஷை வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். நான் ஃபால்ஸஸ் அப்ளை பண்ணல, அதனால் ஹெவியாகவே கோட் பண்ணிக்கிறேன். லோவர் லேஷ்லையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்க்கு போகலாம். இப்போ நான் LA ப்ரோ கன்சீலர் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஸ்கார்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஃபிங்கர்ஸாலே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நிறைய அப்ளை பண்ணல, கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க போதும்.
இது PAC HD Liquid Foundation in shade 5.0 எடுத்து என் ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணி அப்புறம் நம்ம blend பண்ண போகிறோம். நெக்லேயும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. என்னோட ப்ளூம் ஸ்பஞ்ச் வச்சு நான் இதெல்லாத்தையும் blend பண்ணிக்கிறேன். ரொம்ப சீம்லெஸ்ஸாக blend ஆகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பஞ்ச், ரொம்ப சூப்பரான ஸ்பஞ்ச் ஆக்சுவலி. இப்போ திருப்பி கொஞ்சம் செகண்ட் லேயருக்காக இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் மட்டும் ஒரு ஹாஃப் பம்ப் மட்டும் எடுத்துக்கிட்டு என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் செகண்ட் லேயர் போகும்போது என்னோட சென்டர் ஆஃப் த ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். ஹோல் ஃபேஸாக அப்ளை பண்ணால் கொஞ்சம் கேக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்போ வெட்டனல் கன்சல்லாம் இன் ஷேட் டார்க் கோகோ எடுத்து எனக்கு எங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். என்னோட அண்டர் ஐஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற ஏரியா, மவுத் சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது, பிளமிஷஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ப்ளூம் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா blend பண்ணிக்கிறேன். இப்போ டாஸ்லர் லூஸ் பவுடர் எடுத்து ஸோ நான் எங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணணும் அந்த ஏரியாலாம் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் பவுடரால். ஒரு பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ்ஷால். நீங்கள் ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நிறைய பவுட்ரு போடாதீங்க, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த வார்ம் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஸோ நான் ப்ரான்சிங் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கலாம் நீங்கள், இது ஒரு வார்மான ஷேட் ஆக்சுவலி. ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கனால இந்த மாதிரி ப்ரான்சிங் பண்ணிங்கன்னா ஃபேஸ்க்கு ஒரு வார்ம்த் கிடைக்கும். ஃபேஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் சிசல்டாக இருக்கும். ரொம்ப டார்க்கான ஷேட் வச்சு ப்ரான்சிங் பண்ணாதீங்க. ஒரு 2-3 ஷேட்ஸ் டார்க்காக இருக்கதே போதும். ஸோ நோஸையும் நான் வந்து அது மாதிரி ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். அதே ஷேட் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா ஹாஷாக தெரியும். ஸோ இப்போ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ் கலர் ஷேட் எடுத்து என் சீக்ஸில் ஃபர்ஸ்ட் நான் டாப் பண்ணிக்கிறேன், அப்புறம் blend பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளஷ் ப்ரஷ் வச்சு நல்லா அதை blend பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ப்ளஷ் வந்து என்னோடய ஐஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸோ அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நான் Maybelline மாஸ்டர் ஹைலைட்டர் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் ஹைலைட்டர் இல்லாமல் எப்படி? ஸோ கண்டிப்பாக ஹைலைட் பண்ணால் தான் அந்த லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரொம்ப பிளைண்டிங்காகவும் பண்ணல, ரொம்ப சட்டிலாகவும் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஸோ பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோடய ஃபோர்ஹெட் இங்கெல்லாம் கூட லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ மிஸ்க்லர் லிப் பென்சில் இன் ஷேட் வந்து காஃபி ப்ரௌன்னு நினைக்கிறேன். ஸோ இது பிரக்கத் பக்கம் ரெக்கமெண்ட் பண்ண ஷேட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரௌன் ஆக்சுவலி. ஸோ அதை லிப்ஸை வந்து நான் அவுட்லைன் பண்ணிவிட்டு லிப்போட இன்னர் கார்னர்லையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஆம்சன் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் பேஜ் போல்கா எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் த லிப்ஸில் டேப் பண்ணி அதை ஃபிங்கர்ஸால் வந்து blend பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்ப்ரே லுக் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம பொங்கல் மேக்கப் லுக் முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி பொங்கல். ஸோ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ரொம்ப ஜாலியாக கொண்டாடுங்க. Do like, comment, share and subscribe to our channel Sensational. Stay tuned guys. Bye bye.